செத்த பிறகு நான் போய் வாய்ப்பு தரேன், நீ போய் வாய்ப்பு தரேன், உயிரோட இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கலாம். மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒருத்தரால ஏன் அரசியல்ல நிக்க முடியல? ஏன் மக்களுக்கு டைரக்டா பண்ண முடியல? அவரோட அரசியல் வாழ்க்கையில இருந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுல மிஸ்லீட் ஆயிடும். ஓட்டு போடுறவன் தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருன்னு தெளிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு நீங்க நினைக்காம எப்ப பார்த்தாலும் பிடிச்சிட்டு படுத்துக்காதீங்க. நம்ம நாட வச்சு ஒரு அப்கமிங் ஸ்டார் ஸ்டார் ஆன பிறகு பெரிய பெரிய டைரக்டரோட தான் இருக்கு. ஆனா திருப்பி புது டைரக்டரோட ஒரே ஆர்டிஸ்ட். வெல்கம் பேக் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நீங்க ஒர்க் பண்ண படங்கள் ஏகப்பட்டது இருக்கு. சோ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் அதுல முக்கியமான சில ஸ்பாட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பயங்கர நெருக்கமா நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. சோ இவ்வளவு நெருக்கமா இருந்த நீங்க விஜயகாந்த் சார் கூட ஒரு படம் பண்ணிருப்பீங்களோ, அவரை வச்சு ஒரு படம் நீங்க எடுத்திருப்பீங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருந்தது. என்ன சினிமா கூட்டிட்டு வந்து நான் மதுரையில வீடியோ கேமராமேனா இருக்கும்போது நான் ஒரு கதை சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கதை நம்ம கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிதான் போயிருந்தேன். புலமசாலைக்கு அடுத்த படம் நான் கேப்டன் பிரபாரன்ல அந்த ரயில் ஃபைட்ல கீழே கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா விஜயகாந்த் சார் சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதுக்கு அடுத்த படம் அது என்னோட ப்ராஜெக்ட் கொண்டு வர உள்ள முடியல. அது கம்பெனியோட சிச்சுவேஷன் வேற ஆங்கிள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்பி சென்னை போவோம், நம்ம பாத்துக்கலாம் தான் அவர் சொன்னார். ஆனா என்னோட சிச்சுவேஷன் அப்ப கிளம்ப முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் தாசநாராயண ராவ் கூப்பிட்டாரு. அவரோட யூனிட்டை பாக்குறதுக்காக கிளம்பி வந்ததுதான் என்னால சினிமாக்கு வரணும். தமிழ் சினிமாக்கு வரமுடியல, நான் தெலுங்கு சினிமா போயிட்டேன். இதான் விஷயம். மற்றபடி நான் சினிமாக்கு வர காரணமா இருந்தது கேப்டன். சோ அதுக்கப்புறம் நான் தமிழுக்குள்ள தமிழ் சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன கவுண்டரோட இதுல பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். அப்பவும் என்னால சரியா அவரோட கோஆர்டினேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தமிழ் சினிமால வளர்ந்து நந்தவன தேர் அது இதுன்னு நடிச்சிட்டு இருக்கும் போது நான் அவரோட கண்ணுபட போகுதியா சோ கண்ணுபட போகுதியா ஒர்க் பண்றோம். அதுக்கு முன்னாடியே நான் அவரோட இன்னொரு படம் ஒர்க் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டா நரசிம்மம். அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டா நான் சுரேஷ் கிருஷ்ணாட்ட அசோசியேட்டா ஜாயின் பண்ணேன். நாளைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் நான் பூஜை ஒரு 2 நாள்ல இருக்கு. நான் போய் ஜாயின் பண்ண போற படம் என்னன்றது சொல்றேன். ஜாயின் பண்ண போறதுக்கு அடுத்த நாள் போய் அவர் வீட்டுல நிக்கிறேன். சாரி செந்தில், இந்த படம் வேணா அடுத்த படம் பண்ணலாம். ஏன் சார் என்னாச்சு? இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஜனா ஒரு பையனை கொண்டு விட்டு இவனை வச்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்றான். சோ வேற வழி இல்லாம நான் இந்த படத்துக்கு அவளை அசோசியேட்டா வச்சுக்கிட்டேன். வேற வழி இல்ல, நெக்ஸ்ட் படம் ஜாயின் பண்ணேன். யாரு சார் அது? திருப்பதி சாமின்னு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேன்னு விட்டுட்டேன். நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்க வேண்டிய படம் பாஷா. பாருங்க, எனக்கு ஒரு நாள்ல என் தலையெழுத்து மாறுது. ஜனகராஜ் இப்படி பண்ணியாச்சு. நான் அந்த பக்கம் திருப்பி நந்தவன தேர்க்கு போயாச்சு. நந்தவன தேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நந்தவன தேர்லயும் ஜனகராஜ் இருக்காரு. என் ஷூட்டுக்கு பக்கத்துல வாகினி ஸ்டுடியோல நான் முருகாலயால செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கோம். அவங்க வாகினி ஸ்டுடியோல செட்டு போட்டு பாஷா எடுத்துருக்காங்க. சோ ஷூட்டு கேப்ல ஜனகராஜ கூட்டிட்டு இங்கே நடிக்க விடுறேன். ஆட்டோல இங்கே முடிச்ச கேப்ல அங்க போறாரு. இது ரெண்டையும் நான் தான் பண்றேன். ஆனா என் வாழ்க்கை அந்த பாஷா படத்துல இல்லை. இந்த திருப்பதி சாமியோட பிரச்சனை இப்ப என்னன்னு பார்த்தா, நரசிம்மா படத்தோட டைரக்டர் திருப்பதி சாமி. அந்த படத்தோட கோ டைரக்டரா விஜயகாந்த் செந்தில் வச்சுக்கோ ஒரு நல்ல பொண்ணு. சோ நரசிம்மாக்கு நிக்கிறேன், அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் பிரகாஷ் ராஜ் படம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா, நீ கிளம்பி வாடான்னு சொல்லி விஜயகாந்த் பேசி செந்தில் நல்ல டைரக்டரா அவரை வச்சு நீ படம் பண்ற, நல்லா அனுப்புறேன், உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் பிளஸ் பண்ணி அனுப்பிச்சது. இப்படிதான் நம்ம வாழ்க்கை நடந்தது. சோ அங்கேயும் கேப்டன் பிளஸ். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம உண்மையா ஒருத்தர் நேசிக்கிறோம்னா அவங்க தொடர்புலயே இருந்துட்டு அவரும் அதுதான் நினைச்சு வச்சாரு. நான் போஸ் படம் ஷூட்டிங் அப்போ என்னோட ப்ரொடியூசர் கிட்ட நான் போய் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது அவர் சொன்னார், செந்தில் ரொம்ப நல்ல டைரக்டர், நான் என் கம்பெனில வச்சு படம் எடுக்க டைரக்டர், அவங்க ஆக்ஷன் நல்லா பண்ணுவான், என்ன கெஸ்ட் ரோல் இருந்தாலும் கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன். அதுதான் ஸோ வாழ்க்கையில எல்லா வகையிலையும் அப்கமிங்ல வரணும்னு போராடுற எல்லாருமே கேப்டனை ரீச் ஆகும். கண்டிப்பா நம்மளுக்கு கேப்டன் தான் தெரியும், விஜயகாந்தே தெரியும். அவ்வளவு கம்பீரமான விஷயம். புது டைரக்டர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 டைரக்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஒரு அப்கமிங் ஸ்டார்
தான் ஸ்டார் ஆன பிறகு பெரிய பெரிய டைரக்டரோட தான் நடிப்பாங்க. ஆனா திருப்பி திருப்பி புது டைரக்டரோட நடிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த். சோ அவரை பொறுத்த வரைக்கும் பேசணும்னா நிறைய பேசலாம். எல்லாருக்கிட்ட 10-15 கதை இல்ல 100 கதை. பட் இப்ப வரைக்கும் அவரோட சமாதியில வந்து அவரை பாக்குறவங்க வந்து எத்தனையோ பேர் கடற்கோடியில இருந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒருத்தரால ஏன் அரசியல்ல நிக்க முடியல? ஏன் மக்களுக்கு டைரக்டா பண்ண முடியல? உண்மையா நல்லவனா இருந்தது. கட்சி கூட்டணி என்னமும் ஜெயலலிதாவோட தான் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்ல தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவரும் அவங்களோட தான் இருக்காங்க. ஒரு தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்டது தப்புன்னா அதனால அவங்களுக்கு தூக்கி நல்லவன் சினிமாக்கும் வேணாம் அரசியலுக்கும் வேண்டான்றதுதான் என்னோட கருத்து. அதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். எத்தனை போராட்டத்துல தனியாவே நின்று போராடி இருக்காரு. அப்பெல்லாம் அவர் ஜெயிக்கல, வேற வழி இல்லாம கூட்டணிக்கு வந்து நின்னாரு, ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுனால ஆனா அவரோட தனித்துவத்தை அவர் இழக்க விரும்பவே மாட்டாரு, எந்த சூழ்நிலையும் விரும்ப மாட்டாரு. அதுதான் அங்க நடந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது போராடி ஏதாவது பேசிட்டு வாழ்க வளம் அதான் சொல்றேன். ஆள் இல்லை, தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, சாரினா சாரி கேட்கறவங்க. அவங்க அரசியல்ல செட் ஆகும். ஓட்டு போடுறவன் தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருன்னு தெளிவு பண்ணிட்டு இறங்கும். பாதி பேர் குடிகாரங்களா இருக்கும். குடிகாரம் பூரா சீமானு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவர் வந்தா நான் டாஸ்மார்க்க மூடுவேன், மூடுவேன்னு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்டோட மிகப்பெரிய வருமானம் வந்து அங்க இருந்துதான் வருது, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சீமான் வந்தா மூடிடுவாரு, பயம் இருக்கு. தேவையில்லாம அவர் மாதிரி மூடிட்டாரு, நாங்க குடியாரெல்லாம் கஷ்டப்படுவோம்னு ஒரு தீம் சொல்றத சொல்லலாம் சார் செய்வாங்க. நான் தான் சொல்றேன், கவர்மெண்டோட மிகப்பெரிய வருமானமே அதான், மூடுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு நீங்க நினைக்காம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு படுத்துட்டு வந்தீங்கன்னா எனிடுவா நம்ம நாடகத்தை வச்சுட்டு நம்ம குழந்தை நீங்க செத்து போயிருங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு அப்புறம் உங்க சந்ததியினரு நல்ல காத்து இல்ல, தங்குற வசதி இல்ல, நல்ல படிப்பு இல்ல, நல்ல ஒழுக்கம் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு சொசைட்டியை விட்டுட்டு போனா இந்த அடுத்த தலைமுறையில அவருக்கு அடுத்த தலைமுறை உங்களையும் என்னையெல்லாம் தெரியும். சோ அதுக்கு ஏதாவது மெனக்கடணும். நான் வாழ்றதே கஷ்டமா இருக்கு, இது எப்படி அடுத்த தலைமுறை பத்தி யோசிக்கிறதுன்னு யோசிச்சா உங்களால நல்ல தலைவன் தேர்ந்தெடுக்க முடியாது. இல்ல இப்ப யார் வச்சிருக்கானோ அவங்களுக்கு தான் ஓட்டு போறோம். நல்ல தலைவன் வேணும் நம்ம கேட்கறது இல்ல. இதே இது ஒரு மலையாள கேரளா இண்டஸ்ட்ரியில போய் நீங்க ஒரு சினிமாக்கார கட்சி ஆரம்பிச்சாலும் ஒத்துக்கவே மாட்டான், கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். கம்யூனிசம் வருது வரல அது அடுத்த பிரச்சனை. நடிகனா இருக்கட்டும், நீ வந்து எங்களை ஆள வேண்டிய தேவையில்லைன்னு ஒருத்தன் தெளிவா இருக்கான். ஏன்னா அவங்க படிப்பு ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம். அதுவுமே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம மக்கள் அதனாலதான் வந்து எந்த தலைவரை இப்போதைக்கு போடலாம், நமக்கு நல்ல தலைவன் வேணும், அது யாரா இருக்கணும்ன்றது மட்டுமே யோசிக்கணும். நீங்க இன்னும் எம்ஜிஆர் சாவலன்னு நினைச்சிட்டு இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க சார். இப்பயும் அப்படி கொடுத்தனமா சொல்ல முடியாது. விஜயகாந்துக்கு மேல உள்ள பாசத்தை விஜயகாந்த் பையன்கிட்ட எப்படி காட்டும் நீங்க எங்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? எங்களுக்கு விஜயகாந்த பிடிக்கும், உயிருக்கு உயிரா பிடிக்கும். அதுக்காக விஜயகாந்த் பையனும் அதே கஷ்டம் படணுமா நாங்க நினைச்சு வேணாம் கூட ஒதுக்கி இருக்கலாம். அதுதானே விஷயம். அரசியல் அமைப்பு வேற, அரசியல் தலைவர்களோட தலையீடு இப்போ வந்து கரெக்டான நிலைமையில கரெக்டான ரேஷியோல இருக்கான்னு கேட்டா இல்ல. நீங்க தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கிறதா நினைச்சு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்கோமோன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. இப்ப இளைஞர்களுக்கு வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு, இந்த அரசியல் அமைப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க தெளிவா இருக்கிறாங்களா இல்லையா? இயல்பா யாரும் இறக்கப்பட்டு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவே இல்ல. அவங்க திறமைய அவங்க பயன்படுத்தும் போது வந்துடும். அவங்க திறமையை அங்கீகரிக்கிறான டைம் வர வரைக்கும் அவங்க சினிமால இருக்கணும், வெயிட் பண்ணும். நீங்க எதை நோக்கி இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க? விஜயகாந்த் பையனுக்கு ஏன் நீங்க யாருமே வாய்ப்பு கொடுக்கல? ஆமா, ஏன்னா இப்ப அரசியலை விடுங்க, அது அனுதாப ஓட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு காமனா பார்த்தோம்னா அவர் இருக்கும்போது அவரோட பையனுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனை ஹீரோவாக்குறேன் வைக்கிறேன் அப்படின்ட்டு வர்றாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையில இருந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுல மிஸ்லீட் ஆயிடும். அவர் தெளிவான சிந்தனையோட இருக்கும்போது இருந்திருந்தா அவர் எத்தனை கம்பெனி அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா படமும் அவருக்கு நஷ்டம் தான். ஆனா அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்திருந்தா கூட அவரோட நேம கொண்டு சேர்த்துட்டு தான் இருந்தது. ராவுத்தர் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஒரு டிசிஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பையனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மனநிலையில உடல்நிலை கேப்டனுக்கு இல்லாம போனதுதான் நம்மளோட அர்த்தம். கேப்டன் பையனுக்கு திறமை இருந்தா இன்னைக்குல என்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்துருப்பாரு. அவரோட பிளஸிங் கண்டிப்பா இருக்கும், அவர் ஜெயிச்சிருவார். அவருக்காக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். செத்த பிறகு நான் போய் வாய்ப்பு தரேன், நீ போய் வாய்ப்பு தரேன், உயிரோட இருக்கும்போது போய் பார்த்து வாய்ப்பு கொடுக்கலாமே. இந்த சமாதியில எடுக்கிற சபதம் எல்லாம் எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்ல.
ஆனா இந்த கேள்வி கேட்டாலும் நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சோ வளைந்து கொடுத்தாதான் உள்ள பண்ண முடியும் அரசியல் அப்படின்னா. கமல் சார் ஒரு படத்திலேயே ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாரு, அடுத்து என்ன வரப்போகுது, என்ன படம் செய்ய போறோம் அப்படின்னு அவ்வளவு யோசிச்சு ஒரு படத்தையே அந்த அளவு கொடுக்கிறவரு அரசியல்ல ஏன் இன்னும் பின்தங்கியே இருக்கிறாரு? இதுக்கு என்ன காரணம்? அரசியல் இருக்காரான்னு கேட்போம். அது சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. இருக்காரு. ஒரே ஒரு சீட் மட்டும் வாங்கி ஒரு சீட் எடுத்துக்க வேண்டிய அளவுக்கு இல்ல. அவரோட கொள்கையிலேயே அவர் நின்று இருந்தா தோக்குறது. இப்ப சீமான் கூட தோத்துக்கிட்டே இருக்காரு. நான் சீமானோட சப்போர்ட்டிவா தான் பேசுறேன். தோல்வியை எதிர்கொள்ள தயாராக இருந்தாலே போதும், நீங்க வெற்றிக்குரிய படிக்கட்டுகளை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அவரே சினிமால சொல்லியிருக்காரு. கமல அவர் பார்க்காத தோல்வி இல்லையா? சோ நம்ம வெற்றியை நோக்கி நடக்க போகும்போது நிறைய இழப்புகள் இருக்கும். இன்னொரு எலெக்ஷன் அவர் நின்று போராடி இருக்கும், கொள்கையில தெளிவா இருந்திருக்கும், இருந்தா கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன் தேவையில்லாம கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை போய் பின்ன தள்ளி திருப்பி கொண்டு போய் உள்ள போய் சினிமால இருக்கிற தெளிவு அரசியல்ல இல்லையோன்றதுதான் என்னோட கருத்து. அதுக்கு அரசியலுக்கு ஒரு பெரிய ஆளுமை வேணும். கண்டிப்பா நடைமுறையில என்ன இருக்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், ஃபியூச்சர்ல உள்ள பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி. பட் கமல் என்ன சொன்னாரு, ஃபியூச்சர்ல சேட்டலைட்டும் சேனலும் ஓடிடியும் நம்மள கொண்டு வந்து நெட்வொர்க்கும் உங்க சினிமாவை டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு அவர் என்னைக்கோ சொன்னார். ஓப்பனா அவர் ஆன்லைன்லயே படமே ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தவர். அந்த தெளிவு அரசியல் அவருக்கு இல்லைன்றதுதான், டைம் இல்லையோ என்னமோனா எனக்கு தெரியல. அரசியலுக்கு ஒரு தெளிவான நோக்கம், சிந்தனை, இன்னொன்னு ஒரு தலைவன் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாங்க அவங்க கூட டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் நல்லது செய்யறானா கெட்டது செய்யறானான்ற தெளிவான சிந்தனையை எங்களை இழுத்துட்டு போய் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்சிசமும் கேபிட்டலிசத்தையும் ஒரு கார்ல் மார்க்ஸ் எழுதி ஒரு கண்ட்ரியே அந்த மொத்த கம்யூனிசத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த நாட்டுல இந்த உலகத்தளவுல அவங்க ரெடியா தானே இருக்காங்க. இன்னைக்கு நல்ல விஷயமா தானே இருக்காங்க. அது மாதிரி நம்மள ஒரு தலைவன் அது என்ன கொள்கையா வேணா இருக்கட்டும், அதை சொல்லி பயன்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு நம்ம கூட பேசி பேசியே ஆட்சியை பிடிச்ச ஊரு சார். கண்டிப்பா அது இது வரைக்கும் கலைஞர் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவர் பேசின பேச்சுக்கிட்ட இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. தெளிவான சிந்தனை இருந்தது, அதெல்லாம் செயல்முறைப்படுத்தினாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் முடியாம இருக்கு. அவங்க இல்லைன்னா நிறைய பாலங்கள் வந்திருக்காது, கட்டமைப்பில் நீங்க சொன்ன மாதிரி நிறைய முன்னேற்ற பாதையில நோக்கி போயிருக்கும், சரியான விகிதத்துல இல்லைன்றதுதான் நம்மளுக்கு. கரும்பு ஆலை வேணும், கரும்பு விவசாயம் வேணும், அதெல்லாம் ஜீனியா கன்வெர்ட் ஆகணும், அதெல்லாம் ஏற்றுமதி போகணும். ஆனா அதெல்லாம் கன்வெர்ட் ஆகி இப்போ ரசாயனமா மாறி வைன் டிஸ்டிலரிஸ்க்கு போயிட்டு இருக்கு. பிரச்சனை டீவியேஷன் வேற ரூட்டு போயிடுச்சு. அதை கொண்டு போய் திருப்பி எக்ஸ்போர்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் வந்துடும். அதை கொண்டு வரதுக்கு ஒரு சிந்தனையாளர் வேணும். அது யார் வேணா இருக்கலாம், தளபதியா இருக்கலாம், உதயநிதியா இருக்கலாம், இளைய தளபதியா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க யோசிச்சாதான் நாங்க உங்க பின்னாடி வருவோன்றத அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில இருந்துட்டு, அது அவங்களுக்கும் புரியும், நம்மளுக்கும் புரியணும், மக்கள் கூட புரியணும்ல. எவ்வளவு பேரு பிரைம் மினிஸ்டருக்கு எத்தனை மினிஸ்டர் இருக்கான்னு தெரியணும், பார்லிமெண்ட்ல எத்தனை சீட் இருக்குன்னு தெரியணும், யார் யார் எம்பியோட பவர் என்னன்னு தெரியணும், எத்தனை எம்எல்ஏ இருக்கான்னு தெரியணும், சட்டசபைனா என்ன, பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரியும். எந்த விளக்கமும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம நம்ம எப்படி நல்ல ஓட்டு, நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படணும் மேடம். நம்ம எல்லாரும் சௌரியமா இருக்கோம், அதனால தெரியல. ஆனா அரசாங்கம் நிறைய கடன் வாங்கிதான் கவர்மெண்ட் கரண்ட் கட்டு இல்லாம கொடுத்துட்டு இருக்கு. அந்த கடன் ஒரு நாள் அடங்கும் போது தெரிஞ்சிடும். எல்லாரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த கவர்மெண்ட் இல்ல, எந்த கவர்மெண்ட் எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கோம், எல்லாருக்கும் அதோட பங்கீடு இருக்கு. ஓ நீ 50,000 கடன் வாங்க, நான் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறேன்னு வாங்கிருக்கோம். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல சிட்டி. உங்களுக்கு கரண்ட் தரமாட்டேன்னு சொன்னா ஆட்சி அசிங்க பயமா பேசுவீங்க. கொடுக்குற கமிஷனை கொடுத்து அங்க ஒரு காசை கொடுத்து நீங்க இபி கரண்ட் வாங்கணும். எந்த இபி கரண்ட் காசு கொடுக்காம வரவே வராது. ஒரு போஸ்ட் எடுக்கணும்னா மினிமம் 25,000 செலவு. கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் எல்லாம் கட்டி நான் ஏன் போஸ்ட் எடுக்க 25,000? 10 போஸ்ட் தான் என் வீட்டு கரண்ட் வரும். ஸோ நிறைய இருக்கு நம்ம சொசைட்டில மாறுறதுக்கு. போராடுவோம் கடைசி வரைக்கும் போராடி கொண்டு வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்காக நோக்கம் தானே இந்த பேச்சு. ட்ரை பண்ணுவோம். அரசியல் நம்ம பெரிய உயர்ந்த நிலையில இருந்துதான் இதெல்லாம் பேச முடியல. அரசியல் நம்மளோட பார்வையில இருக்கிற விஷயங்களை பகுதி. சோ சினிமா அரசியலும் ஏதோ ஒரு வகையில பின்னி பிணைச்சுதான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. ரெண்டுமே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செய்யலன்னா வெற்றி அது என்னவா நடப்போகுதுன்றது பொறுத்துதான் இருக்கு. நல்ல தலைவர்களும் நல்ல பேச்சும் நம்மளை வழி நடத்தி போற அந்த நெடிய பயணம் தான் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய்
யார மனசும் துன்புறுத்துறதுக்கு நம்ம நோக்கம் இல்லை. கண்டிப்பா நல்ல தலைமை வரணும், நல்ல நாடு அமையும், நம்மளோட சந்ததியினர் நல்லா இருக்கணும்ன்றதுக்கான பேச்சு தான். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.